டேய் என்னடா நீயும் நான் சொல்றதை புரிஞ்சுக்கலாம் எப்படி? இங்க பாருடா, பாபுன்ற ஒருத்தனுக்காக தான் இவ்வளவு தூரம் நான் விட்டு கொடுத்துட்டு போறேன். வேற யாரா இருந்தாலும் நிச்சயமா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு வேலை போனதுக்கு அப்புறமாவும் நான் நினைச்சிருந்தா நிச்சயமா வேற கம்பெனில போய் ஜாயின் பண்ணிருக்க முடியும். ஆனா நான் ஏன் பண்ணல? நான் பண்ண போறேன், 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம் நீ தானே சொன்ன. சரி, உன்னால எனக்கு பெனிஃபிட், என்னால உனக்கு பெனிஃபிட்னு நான் நினைச்சேன். டேய் அதெல்லாம் கரெக்ட் தான்டா, நான் இல்லைன்னு சொல்லல. இல்லடா, 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணி வளர மாதிரி தான் இருக்கணும். இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா அது நம்ம 2 பேருக்குமே நல்லது இல்ல. பேசாம தனித்தனியா பிரிஞ்சு போறது தான் நல்லது. டேய் சும்மாடா, ஏன் இப்படிலாம் பேசுற நீ? மதி பேசுன எதையும் நீ மனசுல வச்சுக்காத. உனக்கு இப்ப என்ன வேணும், எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் சரி பண்றேன். இல்ல பாபு, சாரி, தயவு செஞ்சு விட்டுரு. இதெல்லாம் சரி பண்ணவே முடியாது. உன்னால மதியையும் கண்டிக்கவும் முடியாது. என்னால உங்க 2 பேருக்குள்ள சண்டை வேணாம் பாபு. உனக்கு பிசினஸ்லயும் பிரச்சனை, ஃபேமிலிலையும் பாதிப்பு. எதுக்கு இதெல்லாம்? நீ பாட்டுக்கு உன் பிசினஸ் ஆரம்பிச்சு நல்லபடியா ரன் பண்ணிட்டு இரு. நீ நல்லா இருந்தானா அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்ற? டேய் ஏன்டா, ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோடா. மதி இதுக்கப்புறம் எதுலையுமே தலையிட மாட்டா. இல்ல பாபு, அது நடக்குமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இன்னொன்னு, மதிய தலையிடாத நான் சொல்லவும் முடியாது. இப்போ பாரு, அக்ரிமெண்ட் ஒன்று தப்பா போச்சு. மதிய இதில் சைன் பண்ணியே ஆகணும். கம்பெனி அவங்க பேர் தான் ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா நான் மதிக்கிட்ட விளக்கம் சொல்லிட்டு இருந்தா இதெல்லாம் நடக்காது பாபு. ஒரு கட்டத்தில் நான் மதி மேலே கோவப்பட்டேன்னு வச்சுக்கேன், உனக்கு எனக்கு தேவையில்லாத மனஸ்தாபம் தான் வரும். அதான் சொல்கிறேன், என்னை விட்டுரு, நீ பிஸ்னஸ் ரன் பண்ணு, அவ்வளோதான். டேய் சும்மா விளையாடாதடா, எப்போ பார்த்தாலும் அதையே சொல்லிக்கிட்டு. உனக்கு என்ன வேணுமோ தெளிவா சொல்லு, அதை நான் பண்ணி தரேன். இல்லடா வேணாம். டேய் சொல்லுடா, சொல்லுன்னு சொல்றேன்ல. இல்ல, மதி பிசினஸ் விஷயமா என்ன எந்த கேள்வியுமே கேட்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இதை பத்தி யோசிப்போம். சரிடா, இதுக்கப்புறம் மதி எந்த கேள்வியும் கேட்க மாட்டா, போதுமா? என்னடா யோசிக்கிறேன், ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனா மதிய நினைச்சாதான். டேய் அதான் என் பொறுப்புன்னு சொல்லிட்டேன்ல. மதி எந்த விஷயத்திலும் தலையிட மாட்டா. நான் சொல்றபடி அவ கையெழுத்து போடுவா. இதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நீயும் மதியும் எந்த விஷயத்தையும் பேச வேண்டாம், போதுமா? அப்படி இருந்தா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. முதல்ல என்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் காப்பி இருக்கு, நான் உனக்கு கொடுக்குறேன். மதி கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லாம அதுல சைன் வாங்க, அதுக்கப்புறம் நான் உன்னை நம்புறேன். சரிடா, நீ வா. டேய் இருடா, இப்பதான் மதி தங்கச்சிக்கானோ அப்படி இப்படின்னு ஒரு பஞ்சாயத்து ஒன்று போயிட்டு இருக்க. இந்த டைம்ல அக்ரிமெண்ட் சைன் போய் நின்னா அது சரியா இருக்காதுடா. டேய் இல்லடா, அவங்க இதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க. நம்ம இமீடியட்டா இதை அனுப்பி ஆகணும். அதனால மதிக்கிட்ட பேசி எப்படியாவது கையெழுத்து வாங்குறேன். நீ வா. வாடான்னு சொல்றேன்ல, வா. டேய் ராஜேஷ் வாடா. ஏங்க என்னங்க, நீங்க எப்ப வருவீங்கன்னு நாங்க காத்துட்டு இருக்கோம். ஒண்ணுமே சொல்லாம உள்ள போயிட்டு இருக்கீங்க. இல்லங்க, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா. அப்பா என்னப்பா ஆச்சு? அண்ணி பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா இல்லையா? ஏங்க அந்த துரைய பாத்தீங்களா? ஏதாவது கேட்டீங்களா? அவன் ஏதாவது சொன்னானா? அப்பா ஐயோ ரத்தம்! ஐயோ அப்பா என்னங்க இது? என்னங்க மூக்குல இருந்து ரத்தம் வருது? ஐயோ எங்க விழுந்துட்டீங்களா? என்னாச்சுங்க? என்னப்பா ஆச்சு? என்ன சொல்லுங்க. எனக்கும் துரைக்கும் கை கலப்பாயிருச்சு. ஐயோ என்னங்க சொல்றீங்க? ஆமா. ஏங்க அவன் மலை மாடு மாதிரி வளர்ந்திருக்கான். அவன் கூட போய் நீங்க எதுக்கு மல்லு கட்டிட்டு இருக்கீங்க? என்ன ஈஸ்வரி பேசுற? நம்ம மருமகளை காணோம், யாரோ கடத்திக்கிட்டு போயிருக்காங்கன்னா போய் கேட்காம இருக்க முடியுமா? அதுக்காக அவன்கிட்ட நேரா போய் சண்டை போடுவீங்களா? எதுக்குங்க அவன்கிட்ட போய் தேவையில்லாம சண்டை போட்டீங்க? நேரா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே? நம்ம வீட்டுல இருக்கிற போலீஸ் தானே அங்க போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வாங்கன்னு சொன்னா. விசாரிச்சுட்டு வாங்கன்னு தானே சொன்னா. அதுக்காக இப்படி போய் அடிச்சுக்கிட்டு மூஞ்சி முகரையில உடைச்சுக்கிட்டு வாங்க நான் சொன்னா? இருங்க நான் போய் மருந்து எடுத்து. ஈஸ்வரி அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், சின்ன காயம்தான்.
இவ்ளோ தூரம் திமிர் எடுத்து சண்டை போடுறாங்கன்னா அப்ப கண்டிப்பா அண்ணியை கடத்தி வச்சிருக்கிறது அவங்கதான்ப்பா. இல்ல ஷாலினி, சூர்யாவை அவங்க கடத்தல. நான் அவங்க வீட்டுக்கு போன உடனே தெரிஞ்சுக்கிட்டேன். ஏங்க போன உடனே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உடனே கிளம்பி வர வேண்டியதுதானே? அப்புறம் எதுக்கு அவங்க கிட்ட வாய் கொடுத்து சண்டை போட்டு வந்திருக்கீங்க? நான் சண்டை போட்டது சூர்யாவை கடத்தினதுக்காக இல்ல. நம்ம மருமக கேரக்டரை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. என்னால கோபத்தை தாங்கிக்க முடியல. ஏங்க நமக்கு தான் அவங்க புத்தி தெரியும்ல. அந்த மாதிரி மோசமான புத்தி இருக்கவங்க இப்படிதாங்க கேவலமா பேசுவாங்க. அவங்க கிட்ட போய் அவங்க கிட்ட சரிசமமா வாய் கொடுத்துட்டு வருவீங்களா? சீ போன்னு வர வேண்டியதுதானே? அது எப்படி ஈஸ்வரி முடியும்? என் மருமகளை பத்தி தப்பா பேசினா என்னால தாங்க முடியாது. அதான் கோபம் வந்தது, சத்தம் போட்டேன். அந்த நேரத்துல எங்கிருந்து வந்தான்னு தெரியல. என்ன பின்னால இருந்து வந்து அடிச்சிட்டான் ராஸ்கல். அவன் மட்டும் என்கிட்ட நேருக்கு நேர் சண்டை போட்டிருந்தா அவன் மூஞ்சி அடிச்சு உடைச்சிருப்பேன். சரிங்க, ஏதோ நடந்தது நடந்து போச்சு, அதை விடுங்க. இப்ப சூர்யா பத்தி என்னதான் தெரிஞ்சுக்கிட்டீங்க? அவங்க கடத்தி வச்சிருக்கிற மாதிரி தெரியல, வேற என்னென்னமோ பேசுறாங்க. சூர்யாவை கடத்திட்டாங்கன்னு சொன்ன உடனே அந்த பொம்பளை ரொம்ப பயங்கரமா சந்தோஷமா பேசுது. உண்மையில அந்த பொம்பளைக்கு நடந்தது எதுவும் தெரியல, அந்த ஆளுக்கும் எதுவும் தெரியல ஈஸ்வரி. சரிங்க, அப்ப சூர்யாவை யார் தான் கடத்தி இருப்பா? அதான தெரியலம்மா. ஏங்க இப்படி மச மசன் உட்கார்ந்து இருந்தா எப்படி? அந்த துரை கடத்தலங்கிற விஷயத்த நம்ம மாரிஸ்க்கு போன் பண்ணி சொல்ல வேண்டியதுதானே? அவன வேற ஏதாவது யோசிப்பான்ல. ஆமா ஈஸ்வரி, முதல்ல மாரிஸ்க்கு சொல்லுவோம். அவன் எப்படியாவது அவளை காப்பாத்தி கூட்டு வருவான். அம்மா என்னம்மா இது ஒரே புதிரா இருக்கு. அந்த துரை தான் கடத்திருப்பான்னு நினைச்சோம். இப்ப அவனும் இல்லனா வேற யாராதாம்மா இருக்கும்? ஒருவேளை அவனை விட மோசமானவனா எவனாவது இருப்பான் போல இருக்கு. அதான் யாருன்னு தெரியலையேடி. மாமாடி செல்லம், மாமா. என்ன செல்லம் அப்படி பாக்குற? மாமா தாண்டி உன்னை கடத்தின. கொஞ்ச நாள் பாக்கலன்னா எல்லாரும் என்ன மறந்துடுவீங்களே. என்னடா இந்த பையன் பொம்பளை புள்ளைய கடத்தி வச்சிருக்கான்னு பாக்குறியா? நீங்க பண்ண தப்புக்கு உங்களை எல்லாம் நாடு விட்டு நாடே கடத்தணும். நான் கடத்திருக்கேன்னு சந்தோஷப்படு. துரோகத்துக்கு மேல துரோகம் பண்ணா எப்படி தாங்கிக்க முடியும்? சொல்லு குழந்தையா. இப்போ உங்க அக்கா மாதிரி நீயும் மாரிச்சாமியை விட்டு ஓடி போய் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணேன்னு வச்சுக்க, மாரிச்சாமியும் இதேதான் பண்ணுவான். இது உலகத்துல இருக்கிற எல்லா ஆம்பளைகளுக்கும் நியாயம்தான். சரி, வளவளன்னு பேசினா போலீஸ் வந்து என்ன ஈஸியா புடிச்சிட்டு போயிருவாங்க. அப்புறம் உங்க அக்கா கிட்ட மாட்டின பாபு மாதிரி நானும் போலீஸ் கிட்ட மாட்டிக்கணும். தேவையா எனக்கு? என்னடா நம்மளை கடத்திட்டு வந்து இப்படி கட்டி வச்சிருக்கானே, எதுக்கு இப்படிலாம் பண்றான்? நம்மளை கொலை பண்ண போறானோ அப்படி எல்லாம் நினைக்கலாம் நீ. அதுவும் நான் பண்ணுவேன். பயப்படாத. நான் இப்ப உன்னை வச்சு ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு டிமாண்ட் பண்ண போறேன். இரு 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 இரு, என்ன கேட்க வர? நீ என்ன கேட்க வருவேன்னு எனக்கு புரியுது. ஏண்டா எங்க வீட்லயே கஞ்சிக்கு செத்து போய் கிடக்காங்க, நீ எப்படிடா 20 லட்சம் ரூபாய் கேட்பேன்னு தானே கேக்குற? அந்த மாதிரி இல்லாத இடத்துல போய் பணம் கேட்டு அடியெல்லாம் வச்சு
இந்த மாதிரி உன்னை கடத்தி கொண்டாந்து வச்சிருக்கிறதுக்கு நான் என்ன கூமுட்டையா இல்ல முட்டாளா? உன் புது மாமனை இந்த பழைய மாமன் கத்தியால குத்துன. ராஸ்கல் செத்து போயிருவான்னு பார்த்தா பொழைச்சிட்டான். பொழைச்சுக்கிட்டது மட்டும் இல்ல, என் பொண்டாட்டி கழுத்திலே தாலியா கட்டியிருக்கான். சரி, அதுக்கு நான் ஏதாவது காம்பன்சேஷன் வாங்கணும்ல? அதுக்கு தான் என்னடா பண்ணலாம்னு யோசிச்சேன். நம்மளதான் கொலைகாரன்னு சொல்லி அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸ்ல போலீஸ் தேடுதே. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? ஓடி ஒளிஞ்சி நாய் மாதிரி தெரு தெருவா தட்டு தடுமாறிட்டு இருந்தப்பதான் அந்த ஒரு நாள். டேய் பாபு எதுவும் சொல்லாதடா, அவன் நல்ல பையன்தான். மதி சொல்லி கொடுத்து அவன் இப்படி ஆயிட்டான். என்னடா நல்ல பையன்? பொண்டாட்டி சொல்றது அப்படியே கேட்கறதா நல்ல பையனா? என்னடா அது? அது ஏற்கனவே மதி கல்யாணம் ஆனவ, கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றுக்கிட்டவ. குழந்தையோட இருக்கிறவளை கூப்பிட்டு வந்து இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவ அப்படி என்ன பேராளுக்குன்னு எனக்கு புரியல. அவ சொல்றதும் வேத வாக்குன்னு சொல்லி மண்டை ஆட்டிட்டு இருக்கான். என்ன பண்றது, சில பேருக்கு இந்த மாதிரி டேஸ்ட். போயும் பாபு இந்த மாதிரி பொண்ணுகிட்ட போய் மாட்டிக்கிட்டானடா. டேய் அவன் பர்சனலா என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டுண்டா. பிசினஸ்ல எதுக்கு பொண்டாட்டி கூட்டம் லிங்க் பண்றான்? இப்ப என்னதான்டா பண்ணணுன்ற? அதான் எனக்கும் புரியல. அப்படின்னா பாபு நம்ம போட்டு பாத்திர வேண்டியதுதான். என்னடா சொல்ற? இப்ப அவன் கையில நிறைய பணம் இருக்கு. கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் பக்காவா அவங்க கையில இருக்கு. மதி காசு கேட்டா நட்ராஜ் கொடுக்குறான், நட்ராஜ் கேட்டா மாமியார் வீட்டுல இருந்து கிடைக்கும்ன்றாங்க. அதையும் தாண்டி அவங்களுக்கே சொத்து வர போதான். அப்புறம் என்ன? இந்த மாதிரி உன் அண்ணன் கேட்டானா உங்க அண்ணன் மாமியாரு எவ்வளவு வேணா குடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்களாமே. அப்புறம் தான் யோசிச்சு நான் இந்த பிளான போட்டேன். சரி, உன்னை கடத்தி வச்சிட்டோம்னா உங்க ஆத்தாக்காரி கண்ணீரும் கம்பளையுமா அவ சம்பந்தி வீட்டுக்காரிட்ட போய் நிப்பா. அந்த சம்பந்தி வீட்டுக்காரி கரன்சியோட என் கண்ணு முன்னாடி வந்து நிப்பா. எப்படி என் ஐடியா? என்ன தண்ணி வேணுமா? பசிக்குதா? என்ன அட சொல்றி. நீ என்னடா என் வாயை பார்த்துட்டு இருக்க? பிளாஸ்டிக் வாயில இருந்து சரிங்க சரிங்க. ஏய் பொறுக்கி பொறுமுக்கு மண்ணட நாயே, நீ எல்லாம் உருப்படுவியாடா? நல்லாவே இருக்க மாட்டேன். கொழுந்தியா, என்ன கொழுந்தியா நீ? மாமாவை மட்டும் மரியாதை இல்லாம பேசுற. மாமாவுக்கு கோவம் வந்ததுன்னு வச்சுக்க. என்னடா என்ன பண்ணுவ? கொலை பண்ணுவியா? பண்ணுடா பாக்கலாம். இத்தனை நாள் எங்க அக்கா வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்த, இன்னைக்கு ஏன் வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்றியா? இப்ப என் கை கட்ட மட்டும் அவுத்து விடு. நானே உன்னை கொலை பண்றேன்னு பாரு. அவுத்து விடுறா. ஏண்டி உன் குடும்பத்துலதான் யாருக்கும் மூளையே இல்லைன்னு எனக்கு தான் தெரியுமே. அதனாலதான் நீங்க இந்த லட்சணத்துல இருக்கீங்க. கோவப்படக்கூடாதுமா. இந்த மாதிரி சூழ்நிலையில புத்திசாலித்தனமா யோசிக்கணும். கோவங்கிறது நெருப்பு மாதிரியா. மூஞ்சில துப்புறியா? சொல்லிக்கிட்டே இருக்கேன், கொன்றுவா உன்னை. யாருகிட்ட? டேய் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, என்னன்னு பாரு. அண்ணே மூச்சு பேச்சு இல்லாம இருக்கானே. மூக்குல கைய வச்சு பாடுறா. அண்ணே மூச்சு இருக்குன்னு, ஆனா விட்டு விட்டு வருதுன்னு. உசுர் இருக்குல்ல. என்ன பண்ணலாம்? எப்படியாவது இவளை காப்பாத்தணும்டா. இவளை காப்பாத்தினாதான் காசு வரும், இல்லாட்டி நமக்கு ஒண்ணும் கிடைக்காது. சரி, முதல்ல கட்ட ஒத்துட்டு தூக்குங்க. எங்கயாவது ஆஸ்பத்திரி கொண்டு போய் காப்பாத்துற வழியை பார்ப்போம். சீக்கிரம்டா.
இருக்குண்ணே மூச்சு இருக்கா பாருண்ணே. அதெல்லாம் நல்லா தான் இருக்கா. என்னாச்சுண்ணே? ஒண்ணும் இல்ல. சொல்லுங்கண்ணே என்னாச்சு? உயிரை பணைய வச்சு இந்த மேட்டர் பண்ணிட்டு இருக்கேன். இதுல சின்னதா ஒரு சொதப்பல் கூட வந்துடக்கூடாது. அதெல்லாம் எந்த சொதப்பலும் வராதுண்ணே, நீ எதுக்கும் கவலைப்படாத. இல்ல, ஒவ்வொரு அடியும் யோசிச்சு நிதானமா எடுத்து வைக்கணும். ஏன்னா அவ்வளவுதான். அண்ணே உன் மூஞ்சிக்கு நேரா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதண்ணே. உனக்கு இருக்கிற மொழிக்கு நீ சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகலாண்ணே. நீ நினைச்ச மாதிரி சொல்லையே 20 லட்சம் ரூபாய் வாங்கலாண்ணே. பணம் மட்டும் விஷயம் இல்லடா, கூடவே இன்னொன்னு இருக்கு. முதல்ல இவ்வளவு சரி பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். அப்புறம் என்னண்ணே, போற வழியில ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க காட்டி அந்த பொண்ணை சரி பண்ணிடலாண்ணே. முட்டாள்தனமா பேசாத. இப்ப யாரு கண்ணுல நம்ம பட்டாலும் நமக்கு தான் ஆபத்து. ஹாஸ்பிட்டல் எல்லாம் போக கூடாதுடா. பக்கத்துல எவனாவது சின்னதா வீட்லயே கிளினிக் வச்சிருப்பான்ல, அந்த டாக்டரா பார்க்கணும். அண்ணே கிரேட், என் மூளைக்கு இது தோணுச்சா பாருண்ணே. இதுக்கு தான் நீ வேணும்ன்றதுண்ணே. சோமனன்னா சோமனம் தான். போயிடலாண்ணே, கவலைப்படாதண்ணே. யோ என்னையா கட்ட வண்டி ஓட்டுற மாதிரி ஓட்டுற, ஸ்பீடா போயா. சூர்யா, சூர்யா, சூர்யா என்னாச்சு? ஐயோ, என்ன நுரலாம் வருது? சூர்யா, டேய் என்னடா அது? அண்ணே வலிப்பு வந்துச்சு போல இருக்குண்ணே. சூர்யா, சூர்யா, கண்ணை திறந்து பாரு. சூர்யா, ஓ ஐயோ ஐயோ, சூர்யா, 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 ஐயோ சூர்யா, டிரைவர் வண்டியை நிறுத்து. நிப்பாட்டுறேன். சூர்யா, இங்க பாரியா நிறைய தள்ளுது. சூர்யா எந்திரி. ஐயோ என்ன பண்றது இப்ப? ஐயோ சூர்யா இங்க பாரு. சூர்யா கண்ணமுலி. ஐயோ ஐயோ வெட்டி வெட்டி இழுக்குதுடா. அண்ணே இப்ப என்ன பண்றது? ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே. சூர்யா கண்ணை தர. அண்ணே இது காக்கா வலிப்பு தானே, இரும்பு குத்தா சரியாயிடுண்ணே. வாய மூடுறா, இதான் சொல்ற போறேன். சூர்யா, 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 சூர்யா கண்ணை தர. அண்ணே இது பெரிய சிக்கல்ல விட்டு போகுதுண்ணே. பேசாம இங்கே ரோட்ல போட்டு போயிடலாண்ணே. அண்ணே சொல்றது கேள்வி, ரோட்ல போட்டு போயிடலாண்ணே. இல்ல, இதை இப்படியே விட்டா பெரிய சிக்கலாயிடும். பக்கத்துல தான் இங்க ஒரு கிளினிக் இருக்கு, அங்கேயே போயிடலாம். வா வண்டியில ஏறு, வண்டி எடுத்து.